வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் ஒரு சிம்பிளான ரெசிபி பார்க்க போகிறோம். வாழைக்காய் வச்சு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். நார்மலாக பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான், ஆனால் இது பனானா வச்சு. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷான வாழைக்காய்களை எடுத்துக்கிட்டு அதை ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு ஹாஃபாக கட் பண்ணி அதுக்கப்புறம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கணும். இங்கே காமிச்சிருக்கிற மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. சேம் பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு பொட்டேட்டோஸ் எப்படி கட் பண்ணிப்போம் நீளமாக, அதே மாதிரி வாழைக்காய்களை கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த வாழைக்காய் பீசஸை ஹாஃப் பாயில் பண்ணிக்கணும். ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் ஃபர்ஸ்ட் இந்த பீசஸ் ஆட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஹாஃப் பாயில் பண்ண போகிறோம். ஒரு மேக்ஸிமம் 7 to 8 மினிட்ஸ் பாயில் பண்ணதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு ஆற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு கடாயில் டீப் ஃப்ரைக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். என்ன குக்கிங் ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். நல்லா ஆயில் சூடானதுக்கப்புறம் இந்த ஹாஃப் பாயில் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய் துண்டுகளை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா பொன்னிறமாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா பபிள்ஸ்லாம் அடங்குற வரைக்கும், நல்லா கோல்டன் ப்ரௌனாக திரும்புகிற வரைக்கும் நல்லா வாழைக்காய் பீசஸை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. சிம்பிளாக கிளறுங்க. ஹாஃப் பாயில் ஆகிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பொறுமையாக கிளறலன்னா உடஞ்சிரும், பீஸாக போயிடும், நீட்டமாக இருக்காது ஃப்ரைஸ் மாதிரி. ஸோ பொறுமையாக பண்ணுங்கள். ஒரு பேட்ச் எடுத்தாச்சு. மறுபடியும் சேம் அதே மாதிரி தான் மற்ற வாழைக்காய் பீஸ்கள் எல்லாமே ஆயிலில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம பெரியவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னு நினச்சா இதை மசாலா சில்லி பவுடர் வச்சு சாட்டே பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாக காரம் இல்லாமல் சாப்பிட்ணுன்னாலும் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் சில்லி பவுடரை ஆட் பண்ணி நல்லா மேலே ஷேக் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கும் போதே நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சில்லி பவுடர் நல்லா நம்மளோட பீசஸ்க்கு ஆட் ஆகும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் நல்லா கிறிஸ்பியாக ஸ்பைஸியாக இருக்கும். ஒன்று ஸ்பைசினஸ், அது அடல்ட்ஸ்க்காக, பெரியவங்களுக்காக, எந்த வயசில் இருக்கவங்களும் சாப்பிட்லாம். அண்ட் சிலது அப்படியே சால்ட் மட்டும் ஆட் பண்ணதை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு கெச்சப் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். சிம்பிளாக பிகினர்ஸ் கூட இந்த ஃப்ரைஸை ப்ரிப்பேர் பண்ணலாம். யம்மியாக இருக்கும். சேம் பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். நீங்களும் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.